அயலி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பூரணியை அரெஸ்ட் பண்ண வந்த போலீஸை தடுத்து நிறுத்தி பூரணி எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு நிரூபித்து பூரணியை காப்பாற்றுறாங்க. அயலி சிவாவும் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. உண்மையான குற்றவாளி யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, ஏற்கனவே பூரணியை லவ் பண்ண அந்த பையன்தான். பூரணி அவங்களோட லவ்வை அக்செப்ட் பண்ணல அப்படின்றதுக்காக நல்லபடியாக பூரணிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருந்துட்டு பூரணி ஒரே ஒரு முறை தான் அந்த பையனை பேட்டால் அடிச்சிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நிறைய முறை பூரணியை லவ் பண்ண அந்த பையன்தான் அவங்கள அடித்து கொண்டு இருப்பாங்க. இந்த விஷயத்த அயலி சிவா கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க ஒரு லெஃப்ட் ஹேண்டர். அது மட்டும் இல்லாமல் அயலி சிவா கலெக்ட் பண்ணிட்டு வந்த அந்த எவிடன்ஸ் எல்லாம் யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி அயலி சிவா உண்மையை போலீஸ் முன்னாடி நிரூபித்து அந்த பையனை போலீஸ் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. பூரணியை காப்பாற்றுறாங்க. அதுக்கப்புறமா ரிசார்ட் ஓனர் அவங்களோட வீட்டுக்கு வராங்க. அயலி சிவாவுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. உடனே எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. என்ன இது, இவங்களுக்கு போய் தேங்க்ஸ் சொல்கிறாங்க, இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்க, இவங்க தானே அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணதே அப்படின்னு சொன்னதுமே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. என்னது, இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணாங்களா, இவங்க என்ன போலீஸ் ஆஃபீஸரா அப்படின்னு கேட்க, ஆமாம் மேடம், இவங்க தான் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. இவங்க மட்டும் பண்ணலைன்னா கண்டிப்பாக என்னோடய ரிசார்ட் பேரே கெட்டு போயிருக்கும். இப்போது என்னோடய ரிசார்ட் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நிரூபிச்சாச்சு, அதுவே போதும் எனக்கு அப்படின்னு சொன்னதுமே இந்திராணி, அயலி இவங்க என்ன சொல்கிறாரு, நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணிங்களா, எனக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் போலீஸ் ஆஃபீஸரா அப்படின்னு கேட்க, உடனே அயலி சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சிவாவுக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்கார், அவர் கூட நாங்களும் போனோம், பூரணிக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு போனோம், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல, உடனே அந்த ரிசார்ட் ஓனர், இல்லையே நான் உங்கள் 2 பேரும் மட்டும்தானே பார்த்தேன், நீங்கள் 2 பேரும் தானே அங்கே எல்லாமே இன்வெஸ்டிகேட் பண்ணீங்க, ரவுடிங்கில் கூட அங்கேருந்து அடித்து துரத்துனீங்களே, எனக்கு நல்லா தெரியும் உங்கள் 2 பேரை தவிர வேறு யாரும் வரல அப்படின்னு சொல்ல, உடனே எல்லாருக்கும் சந்தேகம் அதிகமாகுது. இருந்தாலும் அயலி சிவாவும் எப்படியோ சமாளித்து அந்த ரிசார்ட் ஓனரை அங்கேருந்து அனுப்பி வச்சுருவாங்க. இப்போ தான் கபிலனுக்கு சந்தேகம் வருது. அப்போது இவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தர் தான் போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு யோசிக்கிறாங்க. பூரணி ஒரு பக்கம் அயலி சிவாவுக்கு தேங்க்ஸ் சொல்ல, கபிலன் உடனே சிவா அயலி ரூமுக்கு போயிட்டு அந்த ஷர்ட்டை தேடி பார்க்கலான்னு போகிறாங்க. எந்த ஷர்ட்டில் ரத்தக்கரை இருக்கோ கண்டிப்பாக அது சிவாவோட ஷர்ட்டாக இருந்தால் அது சிவா தான் போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு நேராக ரூமுக்கு போயிட்டு எல்லாத்தையும் கழிச்சு போட்டு ஒவ்வொரு ஷர்ட்டாக எடுத்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக அந்த ரத்தக்கரை இருக்கிற அந்த ஷர்ட்டை எடுத்து பார்க்க போகும்போது அயலி சிவா கரெக்டாக ரூம்குள்ளே வராங்க. உடனே எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு ஸ்க்ரீன் பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறாரு கபிலன். அந்த கலைஞ்சிருக்கிறத பார்த்ததுமே, என்ன இது இப்படி கலைஞ்சு போயிருக்கு, யார் உள்ளே வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்ல, ஒருவேளை பாவை விளையாடி இருப்பாளோ அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்காங்க. அப்போது அங்கே ஒரு ஃபோட்டோ கிடைக்குது. அவங்க அம்மா கூட ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. அந்த ஃபோட்டோவில் சிவாவோட மாமாவும் இருப்பார். அந்த ஃபோட்டோ கிடைக்கிது. அதை எடுத்து பார்த்துட்ருக்காங்க. இவங்களாம் யார் அப்படின்னு சொல்ல, எங்கள் அம்மா ஒரு ஸ்டேஜ் சிங்கர், இது அவங்களோட டீம் அப்படின்னு சொல்லி, இது என்னோட மாமா அப்படின்னு அவங்க பேரெல்லாம் சொல்லி சிவா யோசிச்சுக்கிட்டு இருப்பார். இவங்கக்கிட்டலாம் விசாரித்தா கண்டிப்பாக உங்கள் அப்பாவை பற்றின தகவல் தெரியுமே அப்படின்னு சொல்ல, ஆனால் இவங்களாம் எங்கே இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. கபிலன் ஸ்க்ரீன் பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பார். எப்படியோ அயலி சிவா கண்ணில் படாமல் அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறாரு. இந்த ஃபோட்டோ வச்சுக்கிட்டு அயலி சிவாவும் பார்த்துக்கிட்டு இருக்க, வெளியில் அந்த ஃபோட்டோவில் இருக்கிற சிவாவோட மாமா அங்கே வீட்டுக்கு வராரு. கல்யாணத்துக்காக காரை வாடகை விட்டுருப்பாரு. அந்த காசை வாங்கிறதுக்காக, ஒரு பேமெண்ட்டை வாங்கிறதுக்காக அங்கே நின்றுட்டுருக்காரு. கரெக்டாக உதய பெருமாள் வீட்டை விட்டு வெளியில் வர, இவர் அந்த பேமெண்ட்டுக்காக வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ரவி ஏற்கனவே அவர்கிட்ட பேசிட்டு, இந்த மாதிரி எனக்கு பேமெண்ட்டு கொடுக்கணும், பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னதுமே நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு அவர் போக, இவர் அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பார். உதய பெருமாள் வீட்டை விட்டு வெளியில் வராரு. உதய பெருமாள் அவரை பார்த்ததுமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. அப்படியே பயந்து போகிறாரு. அவர்கிட்ட இருந்து மறைஞ்சு நிற்கணும் அப்படின்னு ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாரு. இதை ரவி பார்த்துடுவார். ரவி பார்த்துட்டு கொஞ்சம் அமௌண்ட்டை அதிகமாக வாங்கி அவர்கிட்ட கொஞ்சம் கொடுத்துட்டு இவர் கொஞ்சம் எடுத்துப்பார். அவர் அங்கேருந்து அனுப்புகிறாரு.
உதய பெருமாள் மறைஞ்சிருந்து இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்க அயலி சிவாவும் வீட்டை விட்டு வெளியில் வராங்க. அந்த ஃபோட்டோவை வச்சு பேசிக்கிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. இவரை பற்றின தகவல் தெரிஞ்சால் இவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே கரெக்டாக அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத வந்து பார்க்குறாங்க. அயலி பார்த்ததுமே உன்னோட மாமா அப்படின்னு சொன்னதுமே வந்துட்டு சிவாவும் அயலியும் மேலேருந்து கீழே இறங்கி ஓடி வராங்க. ஆனால் அதுக்குள்ளே அந்த பேமெண்ட்டை வாங்கிட்டு அவர் அந்த காரை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து போயிடுவார். சிவா வந்துட்டு மாமா மாமான்னு கற்றுக்கிட்டே அவர் பின்னாடியே வந்து ஓடுறாங்க. ஆனால் அதுக்குள்ளே காரை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து வந்து போயிட்டுருப்பாரு. சிவா ரொம்ப மனசுடைஞ்சு போகிறாங்க. எனக்கு இருக்கிற ஒரே ஆதாரம் அவர் மட்டும்தான். இப்போது அவரும் வந்துட்டு மிஸ் பண்ணிட்டோமே நாம அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருப்பாரு. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.